காலை வேளையிலே தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இங்கு பவுல் அப்போஸ்தலன் அவருக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே அவர் அதை சொல்லுகிறார். 8ஆம் வசனம் துவக்கி அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக விடுகிறேன் என்றும், அவருடைய மரணத்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் உயிர்த்தெழுதலையும் கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும், அடைந்து கொள்ள வேண்டும் என்ற தன் விருப்பத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். ஆனால் இங்கே எது ஆதாயம் என்றும் எதை நஷ்டம் என்றும் விட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஜீவியத்திலே தன் நிருபங்களிலே அவர் எழுதுகிறார். தன் ஜீவியத்தின் பகுதியிலே, அவர் ஊழியத்தின் பகுதியிலே அவர் பிரயாணப்பட்டு அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் அவர் எழுதின நிருபங்களின் எல்லா பக்கங்களிலும் அவர் எவைகளை நஷ்டமாக விட்டார் என்றும் எவைகளை லாபமாக எண்ணுகிறார் என்பதையும் இந்த நிருபத்தின் 2 பக்கங்களிலும் நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவர் கொண்டு வருகிறார். 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது நான் கிறிஸ்துவை அறிகிறதுக்காக, அவரை அடைகிறதுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை லாபமாக எண்ணுகிறோம் என்றும் எவைகளை நஷ்டம் என்று விடுகிறோம் என்பதும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன், எழுத்தின்படி இருக்கக்கூடிய சகலத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், கிறிஸ்துவை அடைந்து கொள்வதுதான் எனக்கு லாபகரமானது என்று, நான் பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை நாட வேண்டும் என்பதையும், கீழானவைகளை விட்டு மேலானவைகளை நாம் நாடி தேட வேண்டும் என்பதையும், எழுத்துக்குரியவைகளை நாம் இழந்து பூமிக்குரியவைகளை நாம் இழக்கிறது ஒரு இழப்பு அல்ல என்பதும், நாம் கிறிஸ்துவுக்குரியதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார். எவைகள் நமக்கு ஆதாயமாக இருக்கிறது, எவைகளை நாம் நஷ்டம் என்று விடுகிறோம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக முக்கியமானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவைகளை நாம் நஷ்டம் என்று எண்ணுகிறோம், எவைகளை நாம் லாபம் என்று எண்ணுகிறோம், எவைகளை நாம் இழப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம், எதற்காக எதை இழக்க வேண்டும் என்பது எல்லாம் கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான கருத்துக்களாக இருக்கிறது என்பதை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்துவதற்காக நான் அடைந்த எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விடுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், எனக்கு கிறிஸ்துதான் ஜீவன், இந்த மரணம் எனக்கு ஆதாயம், மரணம் என்ற ஆதாயத்தினாலே நான் கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து கொள்ள முடியும் என்பதை அவர் எழுதுகிறார். நான் கிறிஸ்துவோடே கூட உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ளும்படிக்கு நான் எப்படியாகிலும் அவருடைய உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ள வேண்டும் என்று கொண்டு வருகிறார். இதை நாம் நிலகாண்டமான காரியங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனங்களிலே யெரொபெயாமின் தலைமையின் கீழே 10 கோத்திரங்கள் அங்கே இஸ்ரவேலின் ஆட்சி, இஸ்ரவேல் என்ற தேசமாக அவர்கள் அங்கே உருவெற்றிருக்கிறார்கள். 10 கோத்திரங்களை கூட்டிக்கொண்டு யெரொபெயாமின் தலைமையிலே ஒரு ஆட்சி அமைக்கப்படுகிறது. அதை அமைத்த இடத்திலே நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம் என்று யெரொபெயாம் தேவனுடைய ஜனத்தை தேவனுக்கு விரோதமாக வழிநடத்தக்கூடிய இடத்திலே அவன் இருந்தான் என்பதும், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக்கி அவர்களை கொண்டு ஜனத்தை வழிதப்ப பண்ணுகிறான் என்பதையும், அதற்கு எதிரடையாக தேவனுடைய வார்த்தையை ஒரு தேவனுடைய மனிதனை கொண்டு தேவன் அங்கே சொல்லுகிறதையும் இந்த 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். இஸ்ரவேல் ராஜ்யம் முழுவதும் ஒருங்கிணைந்து ஆட்சி செய்தவர்கள் சவுலுடைய காலத்திலும் தாவீதுடைய காலத்திலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோனுடைய காலத்திலும் ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அங்கே இருக்கிறது. ஆனால் சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமுடைய நாட்களிலே அது தெற்கு வடக்கு என்று 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்படுகிறது என்பதையும்,
யூதா கோத்திரத்தோடு பெஞ்சமின் கோத்திரமும் ஆசாரியர்களும் இருந்து விடுகிறார்கள். 10 கோத்திரங்கள் யெரொபெயாமின் தலைமையிலே அங்கே ஆட்சி செய்யப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தானிலும் பெத்தேலிலும் 2 கன்றுக்குட்டிகளை நாட்டி பொற்கன்றுக்குட்டிகளை வைத்து, இவைகள் தான் நம்முடைய தெய்வங்கள், நாம் எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று இஸ்ரவேலை வழிதப்ப பண்ணினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த மனிதன் எந்த பாவத்தை அதிகமாக செய்கிறானோ அந்த மனிதனுடைய பெயரிலே அவனுடைய பெயரிலேயே அந்த பாவம் குறிப்பிடப்படுகிறது. யெரொபெயாமின் பாவம் என்பது விக்கிரக ஆராதனை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யெரொபெயாமுடைய பாவத்தை அவனுக்கு பின்பாக வந்த இஸ்ரவேலின் ராஜாக்களும் அவர்கள் விட முடியாதபடிக்கு இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலிலே அவன் 2 கன்றுக்குட்டிகளை நாட்டி, தானிலும் பெத்தேலும் 2 கன்றுக்குட்டிகளை வைத்து அங்கு தூபங்களை ஏற்றி அங்கு பலிபீடங்களை கட்டி ஜனத்தின் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக்கி ஜனங்கள் எருசலேமுக்கு போகாதபடிக்கு அவன் தடை பண்ணி போட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அங்கே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனத்திலே தாவீதின் குடும்பத்தை குறித்து அவனுக்கு தெளிவாக தேவன் அங்கே விளக்கி சொல்லி, அங்கே தேவன் தம்முடைய சித்தத்தை சொல்லி, நீ எனக்கு முன்பாக செவ்வையான வழிகளில் நடந்தால் சாலமோன் அவனுடைய குமாரர் அவர்கள் பண்ண எல்லாவற்றையும் நான் மறந்து அவர்களுக்கு அவர்களுடைய தகப்பனாலே இரக்கம் காட்டுகிறது போல நீ என் வழிகளிலே நடந்தால் உனக்கும் நான் உன் வீட்டையும் கட்டுவேன், உனக்கும் இரக்கம் காண்பிப்பேன் என்றெல்லாம் சொல்லி, ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காக நான் தெரிந்து கொண்ட எருசலேமுக்காக என்னாலும் ஒரு விளக்கு எரியும் என்று தெளிவாக வெளிப்படையாக அங்கே அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யெரொபெயாமுக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டார், தாவீதுக்காக நான் தெரிந்து கொண்ட என் எருசலேமுக்காக என்றைக்கும் அங்கே ஒரு விளக்கு எரியும் என்று சொல்லுகிறார். 36ஆம் வசனத்தை வாசிக்கும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். அந்த ஒரு கோத்திரத்தோடு பெஞ்சமின் என்றைக்கும் இணைந்து இருக்கிறது. அதோடு ஆசாரியர்களும் அந்த பக்கத்திலே வந்து விடுகிறார்கள். ஆனால் இந்த யெரொபெயாமு என்றால் ஜனங்கள் எருசலேமுக்கு போகிறது வருத்தம் என்றால் என்ன? ஜனங்கள் எருசலேமுக்கு போனால் ஜனங்களுடைய அன்பு அங்கே தாவீதின் குடும்பத்தின் பக்கம் திரும்பும் என்பது இவனுடைய அரசியலாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அரசியல் பண்ற அதான் விஷயம். அரசியல் பண்ணக்கூடிய காரியத்துக்காக உன்னை தேவன் ராஜாவாக்கினார், தலைவனாக்கினார் என்பதை அவன் சிந்திக்க வேண்டும். தலைவன் என்பவன் அவன் பொதுப்படையாக வெளிப்படையாக வாழக்கூடிய ஒருவனாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாக, தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய நல்ல காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய நல்வழியை விட்டுவிட்டான், தேவனுடைய நற்காரியங்களையும் விட்டுவிட்டான், தேவனுடைய நல்ல இடத்தையும் அவன் இழக்கக்கூடிய இடத்துக்கு அவன் போகிறான் என்பதுதான் யெரொபெயாமுடைய வாழ்க்கையிலே நாம் படித்துக் கொள்ளக்கூடிய படிப்பனையாக இருக்கிறது. தேவனுடைய நல்வழிகளை விட்டுவிட்டான், தேவனுடைய நட்பொருளாகிய எருசலேமை அவன் இழக்கக்கூடிய இடத்துக்கு, இஸ்ரவேலை வழிநடத்தக்கூடிய இடத்திலே அவன் இருக்கிறான். இதற்காக தேவனுடைய அபிஷேகம் பண்ணினா அங்கே தாவீதுக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தத்தையும் யெரொபெயாமுக்கு சொல்லி இருக்கிறார். நீ எனக்கு முன்பாக செவ்வையான வழிகளில் நடந்தால் நான் உன் வீட்டை கட்டுவேன் என்ற வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவன் நடக்கவில்லை. அவன் தேவனுடைய காரியங்களை இழக்கும்படியாகவும் தன்னுடைய சிங்காசனத்தை காத்துக் கொள்ளும்படியாகவும் அவன் முற்படுகிறான். எதை இழக்கிறான்? தன்னுடைய அரசியலுக்காக தேவனுடைய வழியை இழக்க அவன் ஆயத்தமாகிவிட்டான். தன்னுடைய அரசியலை தான் அவன் முக்கியப்படுத்துகிறான். தன்னுடைய அரியணையை காப்பதில் தான் அவன் சாவதானமாக இருக்கிறான், கரிசனையாக இருக்கிறான். அது அல்ல, அதற்காக அழைத்தான். தலைவன் என்பவன் தெளிந்த புத்தியுள்ளவனாக, விழிப்புள்ளவனாக, ஜனங்களை செவ்வையான வழியிலே நடத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அரசியல் பண்ணக்கூடியதற்கு தலைவர்களை அழைக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யெரொபெயாம் அரசியல் பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறான். ஜனங்கள் தன்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதிலே அவன் கரிசனையாக இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் தான் தேவன்
தன்னுடைய மனிதனை, ஒரு தேவ மனிதனை அவர் அனுப்புகிறார். அனுப்பி யெரொபெயாமுக்கு ஒரு எச்சரிப்பு சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீது வம்சத்தில் யோசியா எனும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி போதும். யூதேயா தேசத்திலிருந்து தேவன் தன்னுடைய ஒரு தாசனை அனுப்பி இங்கே பெத்தேலிலே இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கு முன்பாக பலியிடும்படியாக வந்த யெரொபெயாமுக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் பல முறை படித்திருக்கிறோம், இவைகளை அறிந்திருக்கிறோம். யெரொபெயாம் பெத்தேலில் இருக்கக்கூடிய பலிபீடத்துக்கு வரக்கூடிய இடத்திலே யூதேயாவில் இருந்து ஒரு மனிதனை தேவன் அனுப்பி, தன்னுடைய தாசனை அனுப்பி, நீ அவனுக்கு ஒரு எச்சரிப்பான வார்த்தையை சொல்லு என்ற இடத்திலே ஒரு வார்த்தை அங்கே யெரொபெயாமுக்கு சொல்லப்படுகிறது. பலிபீடமே பலிபீடமே, உன்மேல் பலியிடக்கூடிய ஆசாரியர்களை உன்மேல் தகனிக்கக்கூடிய ஒரு குமாரன் தாவீதுக்கு பிறக்க போகிறான். தாவீதின் குமாரர்கள் என்ற இடத்துல கடந்த வாரத்தில் 7 பேரை நாம் பார்த்தோம். அபியா தொடங்கி யோசியா வரைக்கும் இருக்கக்கூடிய 7 குமாரர்களை பார்த்தோம். அதிலே 6 பேர் வளர்ச்சியுடையவர்களாக இருந்தார்கள். தேவ சித்தம் செய்யக்கூடிய சகல சாத்தியங்களும் அவருடைய ஜீவியத்திலே இருந்தது. ஆனால் அவருடைய ஜீவியம் நஷ்டப்பட்டதன் காரணம் என்ன? சிறிய சிறிய காரியங்கள் தான் தாவீதின் குமாரர்கள் நஷ்டப்பட்டு போனதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக செய்யாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் என்பது பெரிய குறைபாடுகள் அல்ல, சிறிய சிறிய குறைபாடுகள் தான் அவர்களை தேவ சித்தத்தை இழக்கக்கூடிய இடத்திலேயே அவர்களை கொண்டு போனது. இங்கே தாவீதுக்கு யோசியா என்னும் ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் பலியிடக்கூடிய இந்த ஈனமான ஆசாரியர்களுடைய எலும்புகளை இந்த பலிபீடத்தின் மேல் அங்கே தகனிப்பான். இதற்கு ஒரு அடையாளமும் சொல்லுகிறார். அதுக்கு ஒரு அடையாளமும் சொல்லுகிறார். 1 முதல் 3 வசனங்கள்ல அதுக்கு அடையாளமும் சொல்லுகிறார். என்ன? இந்த பலிபீடம் அது வெடிக்கும் என்று சொல்லுகிறார். இவன் இதை சொல்லிக் கொண்டு இருக்கும்போது யெரொபெயாம் அவனை பிடியுங்கள் என்று தன் கையை நீட்டுகிறான். அந்த கை நீட்டினபடியே நின்று கொண்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த காரியத்தை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய சித்தத்தின்படி அவர் செய்யக்கூடிய இடத்திலே யாரை கொண்டும் இதை செய்யும்படியாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யெரொபெயாமுக்கு அதை பிரித்து கொடுத்தது என்பது ஒரு படிப்பினை. அவன் 10 கோத்திரங்களை செவ்வையாக தேவனுடைய வழியிலே நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் அவன் தேவனுடைய காரியங்களை இழக்கும்படியாகவும் தன்னுடைய ராஜ்யத்தை எழுத்தும்படி கட்டியமைக்க வேண்டும் என்பதை அவன் லாபமாக எண்ணக்கூடிய இடத்திலும் அவன் இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே நான் எழுத்துப்படி இருக்கக்கூடியதை நாம் விரும்புகிறோமா? ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ சித்தத்தின்படி செய்து நிறைவேற்றி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்து கொள்ளும்படியாக நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பிரபலமாவதும் நம்மை உறுதிப்படுத்துவதும் நமக்கு விருப்பமான இடத்திலே நம் தேவராஜ்யம் என்ற பெயரில் நம்முடைய ராஜ்யத்தையும் கட்டுவதையும் நாம் கரிசனையாக எடுக்கக்கூடாது. தேவ சித்தம் என்ன? நாம் எதற்காக எதை இழக்கிறோம்? நாம் உலகத்தின் காரியங்களை இழந்து தேவனுக்குரியவர்களை அடைந்து கொள்ள வேண்டும். நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அழிந்து போகிற உலக பொருட்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களை நாம் செலவிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எழுத்தின்படியான மேன்மைகளை நாம் இழந்து தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் கரிசனை உள்ளவர்களாக கண்ணோக்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பினை. ஆனால் இங்கே யெரொபெயாம் தன்னுடைய ராஜ்யத்தை உறுதிப்படுத்தும்படியாக, தன்னோடு ஜனங்களை நிலைநிறுத்திக் கொள்ளும்படியாக, தன் சிங்காசனத்தை அவன் காத்துக் கொள்ளும்படியாக அவன் அரசியல் செய்யும்படியாக இருக்கிறான். அவனுடைய அரசியலுக்கு அவன் எதையும் இழப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டான். தேவன் சொன்ன காரியங்களோ, தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களையோ, எருசலேமை குறித்த வெளிச்சங்களையோ அவன் பெரிதாக எண்ணவில்லை.
1 ராஜாக்கள் 11 அவனுக்கு தெளிவான தேவ சித்தத்தை தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய மெய்தேவனையும் மெய்தேவனுடைய மெய்ப்பொருளாகிய எருசலேமையும் அதற்கு ஜனத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற மெய்வழியையும் அறிந்த இவன் மெய்தேவனையும் மெய்ப்பொருளையும் மெய்வழிகளையும் இழந்து தன் ராஜ்யத்தையும் தன் சிங்காசனத்தையும் தன் ஜனங்கள் என்ற இடத்திலே அவளை காத்துக் கொள்ளும்படியாகவும் எழுத்தின்படி கிரியை நடப்பிக்கக்கூடிய இடத்திலே வருகிறான். எழுத்தின்படி ஒரு கிறிஸ்தவத்திலே நாம் இருக்கிறோமா, அல்லது மெய்தேவனை அறிந்து கொண்டு மெய் கிறிஸ்தவத்திலே நாம் நிலைத்திருக்கும்படியாக விரும்புகிறோமா என்பது இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கிறது. எழுத்தின்படி நாம் ஒரு ராஜ்யத்தை கட்டும்படியாக இருக்கிறோமா, எழுத்தின்படி ஜனத்தை பிரியப்படுத்தி கூட்டத்தை சேர்க்கும்படியாக இருக்கிறோமா, ஜனத்தை சேர்த்து பணத்தை சேர்த்து நாம் ஒரு ராஜ்யம் கட்டும்படியாக இருக்கிறோமா, அல்லது தேவன் நம்மை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளும்படியான ஒரு விழிப்புள்ள, ஒரு கரிசனையுள்ள, ஒரு தெளிவுள்ள, ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஜீவியத்தை நாம் செய்கிறோமா என்பது இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட கேள்வியாக இருக்கிறது. அங்கே சாலமோன் தாவீதின் குமாரனுடைய குறைபாடுகளினால் தான் இங்கே இது பிரித்து கொடுக்கப்படுகிறது. சாலமோனுடைய காலத்திலே செய்வேன் என்று சொன்னாலும் அதை செய்யவில்லை. அவனுடைய குமாரனாகிய ரெகொபெயாம் காலத்தில் தான் இதை பிரித்து சாலமோனின் வேலைக்காரனாகிய யெரொபெயாமுக்கு இந்த ராஜ்யம் கொடுக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறானே தேவனாலே. அப்ப தேவ ஜனத்தை அவன் எப்படி நடத்தும்படியாக இருக்க வேண்டும், கரிசனையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான எச்சரிப்பு தான் அங்கு சொல்லப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய ஜீவியத்திலே எவைகளை நஷ்டம் என்று எண்ணினான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் துவங்கி அங்கே 11ஆம் வசனம் வரைக்கும் அவன் எவைகளை எல்லாம் நஷ்டமாக எண்ணுகிறான், எவைகளுக்கு எல்லாம் தன்னை உட்படுத்த ஆயத்தமாக இருக்கிறான். கிறிஸ்துவோடு உயிரோடு எழுந்திருக்கும்படியாக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணினவன் கிறிஸ்துவோடு உயிரோடு எழுந்திருக்கும்படியாக ஒரு மரணத்துக்குள்ளாகி எப்படியாகவும் சர்வ மீட்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிறார். எவைகளை ஆதாயம் என்றும் எவைகளை நஷ்டம், குப்பை என்றும் அவர் கொண்டு வந்ததற்கான பட்டியல் இருக்கிறது. அப்போஸ்தல உபதேசத்தில் இருக்கக்கூடிய நாம் ஜீவனை நாம் இழக்கக்கூடிய இடத்திலே, கிறிஸ்துவின் ஜீவன் பரிபூர்ணமாக நம்மளே விளங்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா? எழுத்தின்படியான காரியங்களை நாம் பெரிதாக எண்ணாதபடிக்கு தேவ சித்தத்தை செய்வதிலும் தேவனுடைய வழிகளிலே நடக்கிறதிலும் மெய்தேவனையும் மெய்தேவனுடைய வழியையும் மெய்தேவனுடைய மெய்ப்பொருளையும் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா என்பதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அதுதான் நம்மை ஆவிக்குரியவர்களா ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்களா என்ற இடத்திலே நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கிறிஸ்தவம் இன்றைக்கு தரம் கெட்டு போனதற்கு காரணம் என்ன? ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக, ஜனங்களை தக்க வைத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் ஜனங்களுக்கு ஏற்றவைகளை பேசி தேவனுக்கு ஏற்றவைகளை விட்டு விடுகிறார்கள். அதுதான் நஷ்டம். அதைதான் யெரொபெயாம் செய்தான். அவனுடைய வீட்டின் மேல் ஒரு மிகப்பெரிய நியாய தீர்ப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யெரொபெயாமின் பாவத்தை செய்த, யெரொபெயாமின் வழிகளை பின்பற்றின எல்லோருடைய வீட்டின் மேலும் அந்த நியாய தீர்ப்பு வந்தது என்பது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பின் திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யெரொபெயாம் வீட்டிலே ஒருவருக்கும் கல்லறை கிடையாது. பட்டணத்திலே சாகிறவனை நாய் தின்னும், வெளியிலே பட்டணத்துக்கு வெளியே சாகிறவனை காட்டு மிருகங்களும் பட்சிகளும் பட்சித்து போடும். அவர்கள் ஒருவருக்கும் கல்லறை கிடையாது என்ற மிகப்பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். ஆனாலும் யெரொபெயாமுடைய குமாரனுடைய வாழ்க்கையில் இருந்த சிறு நன்மை நிமித்தம் தேவன் சிறிய நன்மையை பார்க்கிறார். நம்மிடத்திலே தேவன் தீமையை பார்த்து சரி கட்டினால் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஆனால் நம்மிடத்திலே தேவன் இரக்கமுள்ளவராக இருந்து அந்த சிறிய நன்மை நிமித்தம் யெரொபெயாமின் குமாரனுக்கு ஒரு கல்லறையை அவர் கட்டளையிட்டார். இந்த யெரொபெயாமுக்கு ஒரு எச்சரிக்கை அங்கே சொல்லப்படுகிறது. அதற்கான திருஷ்டாந்தமான அங்கே அடையாளமும் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த பலிபீடம் வெடித்தது, அது நிறைவேறும் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தாவீதின் குமாரன் ஒருவன் வாக்குத்தத்தமாக அங்கே சொல்லப்படுகிறார். இந்த பலிபீடத்தின் மேல் பலியிடக்கூடிய ஈனமான ஆசாரியர்களை அதன் மேல் தகனிக்கக்கூடிய ஒரு குமாரன்
தாவீதுக்கு பிறப்பார். அதுக்கு என்ன அடையாளம்? அந்த பலிபீடம் வெடித்தது. இந்த 3ஆம் வசனம் வாசிங்க. அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபொழுது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்க கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. அடையாளத்தையும் சொன்னான். அந்த அடையாளத்தை கேட்ட யெரொபெயாம் தன் கையை நீட்டினான். அது மடக்க கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. இவ்வளவு பெரிய ஒரு தேவ செய்தியை தேவன் தம்முடைய தாசனிடத்தில் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். அவர் வந்து இந்த செய்தியை சொல்லி அதை உறுதிப்படுத்தி அதற்கு ஒரு அடையாளமும் கொடுத்திருக்கிறார். அவனை பிடிங்கன்னு கையை நீட்டினா கை நின்றுச்சு. இதுதான் இந்த விஷயம். யெரொபெயாம் அந்த வார்த்தைகளை நம்பும்படியான திருஷ்டாந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நம்பக்கூடிய வார்த்தைகளை சொன்ன அந்த தீர்க்கதரிசியுடைய முடிவை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து யெரொபெயாம் இடத்துல சொல்லி அதை உறுதிப்படுத்தி அந்த கை நீண்டு நின்று கொண்டது. அதற்காக நீ உன் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணு என்று சொன்ன இடத்திலே அவன் ஜெபம் பண்ணி அந்த கை மடக்கக்கூடிய இடத்திலே வந்து விட்டது. இப்பொழுது ராஜா, நீ வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு விருது தருகிறேன், பரிசு தருகிறேன் என்று அழைக்கிற இடத்திலே அந்த தேவ மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன், அவன் அங்கே தான் தேவனோடு செய்த, தேவன் தனக்கு சொன்ன காரியங்களை வெளிப்படையாக சொல்லி அவன் தன்னுடைய ஜீவியத்திலே நஷ்டப்பட்டு போனான். அதனாலே அவனுக்கு விரோதமாக ஒரு பொய்யின் வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் வந்து அவன் மரணத்தை சந்தித்தான். அவனுடைய சரீரம் தன் பிதாக்களின் கல்லறைக்கு போகாதபடிக்கு போய்விட்டது என்பதாக. தேவனோடு செய்த காரியங்கள், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நாம் தேவனோடு செய்த உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து இவன் நஷ்டப்பட்டு போனான் என்பது இந்த தேவ மனிதனுடைய முடிவாக இருக்கிறது. அதை வெளிப்படையாக சொன்ன இடத்திலே அவனுக்கு விரோதமாக ஒரு பொய்யின் வார்த்தை வந்து அந்த பொய்யின் வார்த்தையை நம்பி அவன் தன்னுடைய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய இடத்திலே இந்த யூதேயாவிலிருந்து வந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையின் முடிவு இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு குமாரன் பிறப்பார். அவன் இந்த பெத்தேலில் இருக்கக்கூடிய பலிபீடத்தின் மேல் அந்த பலியிடக்கூடிய ஈனமான ஆசாரியர்களுடைய எலும்புகளை தகனித்து போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசியா எனும் குமாரன் தாவீதுக்கு பிறந்தார். ஆனாலும் கூட இந்த யோசியாவின் வாழ்க்கை முன்குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. யோசியா எனும் ஒரு குமாரன் பிறப்பார். இந்த யோசியா எனும் ஒரு குமாரன் பிறந்து தேவன் சொன்னபடியே எல்லாவற்றையும் நிறைவேற்றினாலும் கூட அவனுடைய வாழ்க்கை ஜெயமாக முடிவடைந்தது என்று சொல்ல, உறுதியாக சொல்ல முடியாதபடிக்கு அது முடிவடைகிறது. யோசியா எனும் ஒரு குமாரன் பிறந்தான். அவன் அங்கே 2 நாளாகும் 35ஆம் அதிகாரத்திலே அவனுடைய பலி எப்படி இருக்கிறது என்றால், சாமுவேல் நாள் தொடக்கி இவனுடைய நாள் வரைக்கும் அப்படி ஒரு பஸ்காவை ஒருவரும் கொண்டாடவில்லை என்ற சாட்சி அவனுக்கு இருக்கிறது. பஸ்காவை அவன் எழுதியிருக்கிறபடியே அவன் கொண்டாடி ஒரு ஜெயம் பெற்றிருக்கிறான். பஸ்காவிலே ஒரு ஜெயத்தை பெற்ற அவனால் பரிபூர்ணமாக ஒரு ஜெயத்தை பெறாதபடிக்கு அங்கே எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினால் அவன் வெட்டப்பட்டு போனான் என்பது யோசியாவுடைய முடிவாக இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு முடிவை வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த ஒரு மகன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோசியா என்ற ஒரு குமாரன் பிறப்பான் என்ற வார்த்தை இருக்கிறதே, யோசியா என்ற ஒரு குமாரன் இப்படி மரிப்பான் என்ற வார்த்தை சொல்லப்பட்டதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வழிகளிலே சாவதானமாக, கரிசனையாக, ஜாக்கிரதையாக, விழிப்புள்ளவர்களாக நடந்து வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பது யோசியாவின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கிறது. யோசியா ஒரு குமாரன் பிறந்தான்.
அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி எல்லாவற்றையும் செய்தான், முன்குறிக்கப்பட்டவன் தான். ஆனால் அவன் எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினால் வெட்டப்படுவதற்கு காரணம் என்ன என்றால், எப்படி முன்குறிக்கப்பட்டதை போய் சொல்லி முன்குறிக்கப்பட்டபடி அவைகளெல்லாம் நடந்து முன்குறிக்கப்பட்டபடி யோசியா என்ற ஒரு குமாரன் பிறந்தான். ஆனால் அந்த வார்த்தையை சொன்ன தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பக்கூடாத பொய்யின் வார்த்தையை நம்பி அவன் நஷ்டப்பட்டு போனான் என்பதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை அவன் ஆராயவில்லையே. அவன் தீர்க்கதரிசி தானே, தேவன் இப்படி சொன்னார் அப்படின்னா அதையே நீ சொல்லி நஷ்டப்படணும். தேவன் இப்படி சொன்னார் என்று இன்னொரு பொய்யின் வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை ஆராயக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோமா? அவன் இல்லாதபடிக்கு நஷ்டப்பட்டு போனான். இங்கே யோசியாவுடைய வாழ்க்கை என்பது ஒரு மேன்மையான வாழ்க்கை. முன்குறிக்கப்பட்டபடி பிறந்திருக்கிறான். ஆனால் ஏன் நஷ்டப்பட்டு போனான் என்றால், அவனுடைய பிதாக்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள். அவருடைய பிதாக்களாகிய தாவீதின் குமாரர் வளர்ந்தவர்கள், ஆவிக்குரியவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே மேன்மையான அனுபவங்கள் இருக்கிறது. தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய வளர்ச்சி புரிதல் அவர்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களுடைய சிறு குறைபாடுகளின் நிமித்தம் இந்த யோசியா பிறக்க வேண்டிய இடத்தில் பிறந்தாலும் கூட பிறக்க வேண்டிய காலகட்டத்தில் பிறக்கக்கூடாதபடிக்கு குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பிதாக்கள் அங்கே வேறுபாட்டை காத்துக் கொள்ளவில்லை. இஸ்ரவேல் ராஜாக்களோடு போய் வேறுபாட்டை இழந்து போனார்கள். தேவனுடைய தன்மைகளை அவர்கள் காத்துக்கொள்ள முடியவில்லை. வளர்ச்சி இருந்தாலும் கூட குறைபாடு என்பது அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. எசேக்கியாவை நீ வீட்டு காரியத்தை ஆயத்தப்படுத்துப்பான்னு சொன்னா ஆயத்தப்படுத்த முடியவில்லை. அவன் இன்னும் 15 வருடத்தை கூட்டி கேட்டு மனாசேவை பெற்றெடுக்கிறான். இந்த மனாசே கேடு கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தன்னுடைய அந்திய காலத்திலே அவன் கெஞ்சி அழுது தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அதுக்கு பின்பாக தான் யோசியா பிறக்கணுமா? அதுக்கு பின்பாக பிறந்த காரியங்கள் என்பது அவன் தேவனுக்கு ஏற்ற முன்குறிக்கப்பட்டவனாக பிறந்திருந்தாலும், தேவனுக்கு ஏற்ற ஒரு பஸ்காவை அவன் ஆசரித்து இருந்தாலும் கூட, அவன் தாவீதின் வழிகளெல்லாம் நடந்தான் என்ற சாட்சி அவனுக்கு இருந்தாலும் கூட, அவன் எகிப்தின் ராஜாவாகிய நேகோவின் வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடிக்கு, அதை ஆராயாதபடிக்கு அவன் தன் ஜீவனை இழந்து போகிறான். யோசியாவுடைய மரணத்தை குறித்த அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்திலே நாம் பார்க்க போகிற காரியம் என்பது, எகிப்தின் ராஜாவாகிய நேகோவின் வார்த்தைகளை அவன் ஆராய்ந்து பார்க்கவில்லை. எகிப்தின் ராஜாவாகிய நேகோ என்ன சொல்லுகிறார்? நான் உனக்கு எதிராக வரவில்லை. நான் உனக்கு எதிராக வராதபடிக்கு நான் வேறொரு இடத்துக்கு துரிதமாக போய் கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை தீவிரிக்கும்படி சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அநேகர் எப்படி தேவன் அந்நிய ராஜாவோடு பேசினார், தேவன் யோசியாவோடு இருந்தாரே என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் தேவன் அதிகாரத்தை கொடுத்த ராஜாக்களை கொண்டு இந்த பூமியிலே அவருக்கு சித்தமான அவருடைய சித்தத்தின்படியான காரியங்களை அவர் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அதுல எந்த ஐயமும் இல்லை. எகிப்தின் ராஜாவாகிய நேகோ சொன்ன வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளா இல்லையா என்று அவன் ஆராய்ந்து இருக்க வேண்டும். ஏன் எகிப்தின் ராஜாவாகிய நேகோ கர்த்தர் சொன்னார் என்று ஏன் சொல்ல வேண்டும்? யோசபாத்தினிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு யோசியா அஞ்சுவான் நடுங்குவான் என்பதுதான் அதுக்கு விஷயம். யோசியாவுக்கு ஏன் அதை சொல்கிறார்? கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு எதிராக வரவில்லை, வேறொரு இடத்துக்கு தீவிரிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏன் சொல்ல வேண்டும்? கர்த்தர் சொன்னாரோ இல்லையோ, கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு இவன் அஞ்சுவான் என்ற நம்பிக்கை, இவன் ஆவிக்குரியவன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் சொன்னார் என்றால் சொல்லவில்லையா என்பதை இவன் ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே உருகிய பட்டயத்தோடு நிற்கிற ஒரு இடத்தில் யோசுவா கேட்கிறார், நீங்கள் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீரா, எங்கள் எதிரிகளின் பட்சத்தில் இருக்கிறீரா? தாவீது எல்லா காலகட்டத்திலும் யுத்தத்துக்கு நேரடியாக போகிறது இல்லை. அவன் தேவனிடத்தில் விசாரிக்கக்கூடிய ஒருவன். யுத்தத்துக்கு போகலாமா போக வேண்டாமா, ஒரே யுத்தம் 3 முறை போகக்கூடிய இடத்திலும் 3 முறையும் தேவனை விசாரிக்கக்கூடிய இடத்தில் தான் இருக்கிறான். அதுதான் சரி. தாவீதின் குமாரனாகிய யோசியாவுடைய வாழ்க்கையிலே அந்த விசாரித்து ஆராய்ந்து அறிந்து செயல்படக்கூடிய காரியம் அங்கே குறைவுபட்டு விட்டது. விசாரிக்கலையே, அதுதான் குறைபாடு.
அதனால்தான் அவன் நேர்த்தியான பஸ்காவை அவன் ஆசரித்திருந்தாலும், பஸ்காவை சட்டத்தின்படி அவன் ஆசரித்திருந்தாலும் கூட, அவன் பஸ்காவை ஆசரித்த அதே நியமங்களின்படி நடந்தாலும் கூட அவன் செங்கடலின் நியமங்களை அவன் விட்டுவிட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய இடத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தான் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். பஸ்காவை ஆசரிக்க வேண்டிய முறைமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வயது பழுதற்றது, அதை குடும்பத்துக்கு எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி பலியிட வேண்டும், அதன் ரத்தத்தை எப்படி நிலைக்காலிலே வாசலிலே பூச வேண்டும், அதை நாம் எப்படி புசிக்க வேண்டும், எவைகளோடு எப்படி புசிக்க வேண்டும் என்ற சட்டதிட்டங்கள், பஸ்காவின் சட்டதிட்டங்கள், நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பஸ்காவின் சட்டதிட்டங்களின் நியமங்களை சரியாக கடைபிடித்து ஆசரித்தான் என்பதுதான் யோசியாவின் மேன்மையாக இருக்கிறது. சாமுவேல் காலத்துக்கு வரைக்கும் அது சரியாக வந்திருக்கிறது என்று சொன்னார். சாமுவேல் காலத்துக்கு பின்பாக, யோசியாவுக்கு பின்பாக, யோசியா வரைக்கும் அதை சரியாக ஆசரித்தவர்கள் அங்கே யோசியாவை போல இல்லை. அதான் கருத்து. அவனுக்கு பின்பாகவும் இல்லை. அப்படி சரியாக பஸ்காவின் நியமத்தை அவன் ஆசரித்திருக்கிறான். பஸ்காவின் சட்டதிட்டங்களை அவன் கை கொண்டு ஆசரித்தவன் அங்கே செங்கடலின் சட்டதிட்டங்களை அவன் மறந்து விட்டான். செங்கடலை எப்படி கடந்தார்கள், பார்வோனின் ரதங்களை எப்படி ஜெயித்தார்கள், பார்வோனின் சேனைகளை எப்படி மேற்கொண்டார்கள், எப்படி வனாந்தரத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதற்கும் நியமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை யோசியா விட்டுவிட்டார். பஸ்காவின் நியமங்களை கடைபிடித்தவன் செங்கடலின் நியமத்தை அவன் கடைபிடித்திருக்க வேண்டும். அதான் ஒழுங்கு. செங்கடலின் நியமம் என்பது என்ன, செங்கடலை கடப்பதற்கான சட்டத்திட்டம் என்ன என்பதையும் தெரிந்து செங்கடலை கடப்பதற்கான நியமம், செங்கடலை கடப்பதற்கான சட்டத்திட்டம் என்பது நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்பதாக இருக்கிறது. நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் நின்று கொண்டு தேவன் உங்களுக்காக செய்யக்கூடிய இந்த பெரிய காரியத்தை பாருங்கள் என்பதாக இருக்கிறது. நீங்கள் சும்மா இருங்கள், நீங்கள் காத்திருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இந்த ஜெயத்தை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்றால் அவருடைய பாதத்திலே காத்திருப்பது. நீங்கள் சும்மா இருங்கள் என்பதன் அர்த்தம் மூல பாஷையிலே அதுக்கான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் சும்மா இருங்கள் என்பது நாம் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவரோடு ஐக்கியப்பட்டு இருப்பது. முப்பரி நூல் எப்படி முடிக்கப்படுகிறதோ அப்படி தேவனோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், தேவனோடு இணைந்து இருக்கக்கூடிய, தேவனுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய, தேவனிடத்தில் தன் முழு நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்படி வாழ்ந்தார்கள். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் தேவனை சார்ந்திருந்தான். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொண்டான். அவன் தன்னுடைய பட்டயத்தையோ, தன்னுடைய ரதத்தையோ, தன்னுடைய வில்லையோ அவன் ஒரு நாளும் நம்பினதில்லை. 20ஆம் சங்கீதம் அதற்கு வெளிப்படையான சாட்சி. சிலர் தன்னுடைய குதிரைகளை குறித்தும் தன்னுடைய ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பராக்கிரமத்திலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் தேவன் தான் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறவர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுகிறது. ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ற இடத்தில் தான் நாம் காத்திருக்கக்கூடிய கர்த்தருக்கு காத்திருந்தேன். 40ஆம் சங்கீதத்தில் சொல்ல, நான் கர்த்தருக்காக பொறுமையோட காத்திருந்தேன். அவர் என் பட்சமாக சாய்ந்து என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறார். எப்ப கேட்பாரு? பொறுமையோட காத்திருக்கணும். நான் சிறுமையும் எளிமையுமானவர், தாழ்த்தி காத்திருக்கிறான். நான் அவரையே நம்பி இருக்கிறேன். அவர் என் கோட்டை, அவர்தான் என் கேடகம், அவர்தான் எனக்கு ஜெயத்தை தரக்கூடியவர் என்பது அவரிலே பரிபூர்ணமாக சார்ந்திருக்கக்கூடிய மிருகங்கள். நாம் மிருகங்கள் என்று நினைக்கிறோம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். அவர் தன் முகத்தை திருப்ப அவைகளாம் திகைக்கும். நம்ம அப்படி இருக்கோமா? அவரையே நம்பி சார்ந்து இருக்கிறோமா? அல்லது நம் புயபலத்தை நாம் நாடுகிறோமா? நம்முடைய சுய சிந்தையிலே நாம் நடக்கிறோமா? மனித ஆலோசனைகளும் மனித சகாயத்தை நாம் நாடி தேடுகிறோமா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் விஷயம். இப்படியெல்லாம் நாம் போகக்கூடாது என்பது இந்த ராஜாக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போதனையாக இருக்கிறது.
எல்லா உபதேசங்களும் ராஜாக்களுடைய வாழ்க்கையிலே பொருத்தி பார்த்தால் சரியாக அமையக்கூடிய வாழ்க்கையிலே அவைகள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அது நமக்கு படிப்பினையாக எழுதப்பட்டிருக்கிறது. செங்கடலின் சட்டத்தை அவன் கை கொண்டு இருக்க வேண்டும், தேவனிடத்தில் விசாரித்து இருக்க வேண்டும், தேவனுக்காக பொறுமையோடு அவன் காத்திருந்திருக்க வேண்டும், தேவனிடத்தில் விசாரித்து இவைகளை செய்திருக்க வேண்டும். அது அல்லாதபடிக்கு அவன் நேகோவுக்கு எதிர்பட்டு அவன் கொல்லப்பட்டு பஸ்காவை மேன்மையாக ஆசரித்த பின்பு அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும் என்றால் செங்கடலின் நியமத்தை அவன் கடைபிடிக்கவில்லை. செங்கடலின் நியமத்தை கடைபிடித்ததினால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் மகா பெரிய எகிப்து அன்றைக்கு இருந்த வல்லரசு அதன் சேனைகளை அவர்கள் ஜெயித்தார்களா என்றால் அவர்களுக்கு ஜெயத்தை தந்தவர் தேவன். சும்மா நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒருபோதும் காண்பதில்லை என்ற வாக்குத்தத்தத்தின்படி அந்த எகிப்தின் சேனைகளை பார்வோனையும் அவனுடைய மகா பெரிய சேனையும் தேவன் அவர்களுக்கு முன்பாக அடித்து போட்டார். இந்த செங்கடலின் சட்டத்தின்படி இவன் கர்த்தருக்காக காத்திருந்து கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கும்படியாக அவன் காத்திருந்து இருக்க வேண்டும். அது அல்லாதபடிக்கு அவன் செயல்பட்டதுதான் எகிப்தின் ராஜாவாகிய நேகோவினால் அவன் கொல்லப்படுகிறான். எகிப்தின் ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் சொன்னாரப்பா, கர்த்தர் சொன்னாரா இல்லையா என்பதிலே குழப்பங்கள் இருக்கிறது. ஆனால் ரோம நிருபக்காரர் அதை தெளிவாக எழுதுகிறார். அவன் எகிப்தின் ராஜா, அவன் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறான். எந்த அதிகாரமும் தேவனால் கொடுக்கப்படுகிறது. வாசிங்க ரோமர் 13ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. ஒரு அதிகாரமும் தேவனால் அன்றி கொடுக்கப்படுகிறது இல்லை என்ற இடத்திலே இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யோசியாவின் முடிவிலே பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இதை நாம் இந்த வியூகத்திலே எடுக்கிற பல வியூகங்கள் இருக்கிறது. இந்த வியூகத்திலே அவனுடைய வாயில் வார்த்தைகளை கேட்டிருக்க வேண்டும். அதை ஆவிக்குரியவன் என்ற இடத்திலே தேவனுடைய நாமத்தினால் தான் அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. தேவன் என்னை தீவிரிக்க செய்கிறார், நான் உனக்கு எதிராக வரவில்லை, உனக்கு எதிராக வரலன்றானே விட்டுருக்கலாமே. தேவன் தீவிரிக்க செய்கிறார் என்று தேவனுடைய நாமம் அங்கு வழங்கப்படுகிறதே, அதை போய் ஆராய்ந்து இருக்கலாமே. ரெண்டும் செய்யாதபடிக்கு இவன் மெய்யான வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, அவன் பொய்யான வார்த்தைக்கு செவி கொடுத்தான். யோசியா மெய்யாக சொல்லப்பட்ட வார்த்தையை ஆராயவில்லை, செவி கொடுக்கவில்லை என்ற இடத்துல நஷ்டப்பட்டு போனான். ஆனால் அங்கே யூதேயாவில் இருந்து புறப்பட்டு அங்கே பெத்தேலில் இருக்கிற யெரொபெயாமின் விரோதமாக சொல்ல வார்த்தைகளை சொல்லும்படி அனுப்பப்பட்டவன் பொய்யான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நஷ்டமடைந்து விட்டான். மெய்யை நம்பாததும் பொய்யை நம்புவதும் தவறு. மெய்யை நம்பாததும் தவறு, பொய்யை நம்புவதும் தவறு. சரியானதை தவறென்று எண்ணிக்கொள்வதும் தவறானதை சரி என்று ஏற்றுக்கொள்வதும் தான் துருபதேசம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யானதை பொய் என்று நினைப்பதும் பொய்யானதை மெய் என்றும் நினைப்பது எதிர்மறையான கருத்துக்களை, துருபதேசங்களை, அங்கே துர்முடிவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யெரொபெயாமுடைய வாழ்க்கையிலே இந்த நியாய தீர்ப்பை கொண்டு வருவதற்காக யூதேயாவில் இருந்து அனுப்பப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு பொய்யின் வார்த்தையை அவன் நம்பி போய் அவன் பலியாக்கப்பட்டு போனான், தன் ஜீவனை இழந்து போனான், தன் பிதாக்களின் கல்லறைக்கு அவன் வந்து சேர முடியவில்லை. ஆனால் இங்க மெய்யாகவே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறதா என்பதை ஆராயக்கூடிய இடத்திலே ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியையும் ஒரு ஆவிக்குரிய பஸ்காவையும் ஆசரித்த இந்த ராஜா அந்த வார்த்தைகளின் உண்மைத்தன்மையை அவன் ஆராயாதபடிக்கு, அந்த வார்த்தைகளை குறித்த உண்மையை தேவனிடத்தில் விசாரிக்காதபடிக்கு எகிப்தின் ராஜாவாகிய நேகோவுக்கு எதிர்பட்டு அவன் தன் ஜீவனை இழந்து போகிறான் என்பதை நாம் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள. எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனை விசாரித்து, எல்லாவற்றுக்காகவும் தேவனுடைய வழிகளிலே நாம் விசாரித்து நன்றி சொல்லி நடக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு பொய்க்கு செவி கொடுத்து அநேகர் தங்கள் ஜீவனை இழந்து போகிறார். பொய் என்று தெரிந்தும் கூட செவி கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் அவனுடைய ஜீவியத்துக்கு ஆறுதலாக இருக்கிறது என்று நினைக்கிறார்.
பொய்யும் புரட்டும் உருட்டும் சொல்லி தங்கள் ஜீவியத்தை நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார். அது அல்ல, அதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. பொய்யான வார்த்தைகளுக்கு நாம் நம்பி போகக்கூடிய இடத்தில் இருந்தால் நாம் நம் ஜீவனை இழப்பது நிச்சயம். பொய்யினால் பிடிபட்டவர்கள் இருக்கிறார்கள், பிடிபட்ட பின்பும் அவர்களை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அது எத்தகைய முடிவுக்கு உங்களை கொண்டு வரும் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து திருஷ்டாந்தமான எச்சரிப்பாக இருக்கிறது. அவன் வீடு வீடாக நுழைந்து சொன்னதெல்லாம் பொய் தான், அறிந்திருக்கிறோம். அவன் நம்மை பற்றி பேசியது எல்லாம் பொய் தான், அறிந்திருக்கிறோம். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் போகிறோமா, அல்லது அந்த பொய்க்கு நம்மை விற்று போட்டோமா, அல்லது தேவனுடைய வழிகளில் நடக்க முடியாதபடிக்கு குறைபாடுகளை வைத்துக் கொண்டு இந்த பொய்யின் பின்னால் போகிறோமா? அவன் சொன்னதும் பொய், அவன் செய்ததும் பொய், அவன் போடுகிற நாடகங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிலவரத்திலே ஒரு கிறிஸ்தவம் இயங்கி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தெரியும், எத்தனையோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் அது தேவனால் சொல்லப்பட்டதா அல்லது புனைக்கப்பட்டதா என்பது நாட்கள் போகும்போது தெரியுமே. தெரிந்த பின்பாவது திருந்தி இருக்கிறோமா? உலகத்துல வேற தேவன் ஊழியமே வைக்கலன்னு அவன் பின்ன போறோமா? நாம் தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மனிதரை பிரியப்படுத்த, மனிதரை நாம் அங்கே வசியப்படுத்தும்படியாக பேச்சு, மனிதரை பிரியப்படுத்தும்படியான ஒரு ஐக்கியம், அதுக்கு கிறிஸ்தவத்தில் இடம் இல்லை. அதனாலே ஜீவனை இழந்து போன ஒரு யோசியா எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ராஜா, வாக்குத்தத்தத்தின்படி பிறந்திருக்கிறான். அங்கே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் செய்திருக்கிறான். மேன்மையான ஒரு பஸ்காவை ஆசரித்திருக்கிறான். ஆனால் வார்த்தைகளை ஆராயவில்லையே. மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படியவில்லை. எதற்கு நடத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அது வார்த்தைகளை கேட்கிறது கடினமாக தான் இருக்கும். ஆனால் அது சரியாக இருக்கிறதா? மறைவான சிநேகத்தை காட்டிலும் வெளிப்படையான கண்டித்தலே நலம் என்று வேதம் சொல்லுது. தேவன் யாரை கண்டிக்கிறார், யாரை சிட்சிக்கிறார்? தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்களை தான் கண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். கண்டித்தால் ஓடி போகிறவன் ஆவிக்குரியவனே கிடையாது, அவனுக்கு ரட்சிப்பே வரல. அவன் ரட்சிக்கப்பட்டவன் என்பது அவனே அவனுக்கு சொல்லக்கூடிய பொய். வேத வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் நடத்திப்பினாலும் நீ கண்டிக்கப்படும் பொழுது நீ உன் ஜீவியத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு தாங்க கண்டிப்பு, பிள்ளைகளை தான் நடத்திப்பை கொண்டு கண்டித்து தேவன் நடத்துகிறார். ஆவியானவருடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. வசனத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? உபதேசத்துக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நடத்திப்புக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அப்படி உபதேசத்தையும் அபிஷேகத்தையும் வசனத்தையும் பற்றி கொண்டு நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் பேதைகள் ஒரு நாளும் திசை கெட்டு போவது இல்லை. தேவன் அப்படி விடுகிறது இல்லை. ஆனா ஒரு சொல் சொன்னா கோச்சிட்டு போய் அங்கே ஒன்றுமில்லாமல் தங்கள் ஜீவனை இழந்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனையோ திருஷ்டாந்தங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. மழுப்பி பேசி பூசி அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு நாளும் கட்டாது, கட்டி எழுப்ப முடியாது. ஒரு செங்கலை கூட உடைக்காம கட்டடம் எப்படி கட்ட முடியும்? உடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனை தான் தேவன் கட்டி எழுப்ப முடியும். அதுதான் தாவீதின் குமாரனாகிய யோசியாவின் வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள். அவன் பொய்யான வார்த்தை மெய்யான வார்த்தை எது என்று ஆராயவில்லை. அங்க யூதேயாவில் இருந்து போன அங்க தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில அவன் பொய்யான வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் தன் ஜீவனை இழந்து. சிங்கம் அடிச்சு போட்டுச்சு, கழுதை அடிக்கலைங்க, எவ்வளவுதான் அடிச்சிருக்கு. பணம் கிடக்குது. பிதாக்களின் கல்லறைக்கு வந்து சேரலையே, பொய் சொன்ன ஆளோட தான் இருக்கிறார். அவரே போச்சு, அவரையும் அவரோட புதைக்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையிலே எது மெய்யான தேவனுடைய வழி, எது மெய் தேவன் நம்மை நடத்தக்கூடிய வழி, எது மெய்ப்பொருள், எது மெய் சத்தியம், சத்தியம் என்றாலே மெய்தான், எது என்பதை ஆராயக்கூடிய இடத்திலே நாம் மெய்யாகவே தேவனுடைய வழிகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நடக்கும்படியாக இருக்கிறோம். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம முன்குறிக்கப்பட்டிருக்கலாம். அதற்காக
முன்குறிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி நடந்தாலும் அப்படியே போகணும்னு நம்ம நினைக்கலாமா? அல்ல, முன்குறிக்கப்பட்டவன் தான் இந்த யோசியா. முன்குறிக்கப்பட்டதை விட மேன்மையான வழியிலே நடத்துகிறார். அப்படிப்பட்ட பஸ்காவை ஆசரித்தவன். அவன் முடிவு இப்படி இருக்க வேண்டுமா? ஏனென்றால் தேவனை விசாரிக்கக்கூடிய இடத்துல விசாரிக்கவில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய இடத்துல செவி கொடுக்கவில்லை. மேலான எந்த அதிகாரத்துக்கும் கீழ்ப்படிங்க. மேலான எந்த அதிகாரமும் தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே அல்லாமல் ஒருவனும் அதிகாரத்துக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் நம்ம அதிகாரத்தை நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கிறோம். இவர் இல்ல, இனிமே இவர் நடத்திப்பு, நீ போக வேண்டியதான், உலகம் பூரா ஒருத்தரை தேடி வச்சுட்டு நடத்திப்பு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவிக்குரிய சபையில வருஷம் ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறார். நடத்திப்ப வருஷம் வருஷம் மாத்துவார். அவரை கண்டிச்சா நடத்திப்ப மாத்திடுவார். அப்புறம் புதுசா ஒரு நடத்திப்பு வராங்க இல்லையா, மூத்த ஊழியர், இவர் தான் என் ஆவிக்குரிய பண்ணுவார். அப்புறம் முழு சபையும் கொண்டு போய் அவர் தலைமையில ஒரு புறம் முக்கிய எடுப்பார். அடுத்த வருஷம் அவர் கண்டிப்பார் இல்லையா, இவன் தன் வழியை மாத்த மாட்டான். பெத்தேலுக்கு கூட்டிட்டு போவான், அங்க ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும், அங்க ஒரு பலிபீடம் வைப்பான். உன் எலும்புகள் நீ அங்க தகுதியற்றவர்களை ஆசாரியன் ஆக்குகிறான். தகுதியற்றவன் தான், ஈனமானவன் தான் இந்த காரியங்களை செய்வான் என்று வேதம் சொல்லுது. ஈனமானவர்கள் தான். இன்னைக்கு வேதத்துக்கு புறமான வழிகளுக்கு சப்பக்கட்டு கட்டி போகக்கூடியவர்கள் ஜனத்தின் ஈனமானவர்களை அவன் ஆசாரியர் ஆக்கி இருக்கிறான். ஜனத்தின் ஈனமான ஆசாரியர்கள் அவனதான் யாருன்னு கேட்கணும், நீ யாரு? ஆனா முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் யார் என்று கேட்கப்படுகிறார். தாவீது தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். தாவீதினால் தான் ஜெயம் வந்திருக்கிறது இஸ்ரவேலுக்கு. தாவீதினால் தான் அங்கே நாபாலின் மந்தைகள் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதியை யாருன்னு கேட்கிறாங்களே, முன்குறிக்கப்பட்டவனையே யாருன்னு கேட்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு தகப்பனாக போகிறவன், ராஜாவாக போகிறவன், தலைவனாக போகிறவன், வழிநடத்த போகிறவன், அவனை பார்த்து மகனோ தகப்பனோ ஓடி போனவன் தான் திரும்பி வரணும்னு பேசக்கூடிய நீதிமான்கள் இருக்கிறாங்க. அது அல்ல. யார் இந்த தாவீது? தன் எஜமான்களை விட்டு ஓடி போன எத்தனையோ வேலைக்காரர் இருக்கிறாங்களே. இது நாபாலுடைய பேச்சு. அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. யார் இந்த தாவீதுன்னு கேட்டா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. அவ்வளவுதான். முன்குறிக்கப்பட்டு தேவனுடைய வழிகளிலே சாவதானமாக நடக்கக்கூடிய பிதாக்களை அற்பமாக எண்ணி பேசக்கூடியவருடைய முடிவு இப்படிதான் இருக்கும் என்பதற்கு இந்த நாபால், அவன் பேர் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஞானஸ்தானத்துல பேர் கொடுத்தா கூட அந்த பேரின்படி வாழ்வதற்கும் முயற்சிக்கிறது இல்லை, அந்த பேரை வச்சுக்கிறதுக்கும் முயற்சிக்கிறது இல்லை. அப்படி வாழுகிறவர்கள் இருக்காங்க. அப்படி அல்ல. இவ்வளவு நடந்ததே. இஸ்ரவேலின் மேல் இந்த தாவீதை கொண்டுதான் அந்த பெலிஸ்தீனை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறார். உனக்கு பொல்லாத ஆவி மேற்கொள்ளும் போது அவன் தான் உன்னை காப்பாற்றக்கூடிய இடத்துல அங்கே வாத்தியத்தை வாசித்து விடுதலையை கொண்டு வந்திருக்கிறான். திரும்ப கேட்கிறார் சவுல், யார் இவன் அப்படின்னா, இவன் யாரா அப்படிங்கிறது அர்த்தம். இவன் யார், இவன் ஒரு ஆளு கொண்டாருங்க, அதான் அர்த்தம். திரும்ப அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணுமா? இவர் ஈசாய் மகன், கோலியாத்தை அடிச்சாரு, உங்களுக்கு வாத்தியம் வாசிச்சாரு, அவரு தான் திரும்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா? அப்படின்னா மேட்டிமை, தலைகணம், மேட்டிமை தான். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். தேவன் செய்த காரியங்களை நினைத்து பாருங்கள். எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுது. இவைகளை எல்லாம் கடைபிடித்து நடக்கிறோமா? இல்லாவிட்டால் பொய்யின் வார்த்தைகளுக்கு தேவன் நம்மை ஒப்புக் கொடுக்கிறார். மெய்யின் வார்த்தைகளை நம்ப முடியாமல் முடிவடைகிறார்கள் ஒரு கூட்டம். எந்த கூட்டத்திலே நாம் இருக்கிறோம்? ஒரு எச்சரிப்பு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறார். சரி, போனாரே, தேவன் சொல்லி அனுப்புறார், நீ போற வழியா திரும்ப கூடாது, எங்கேயும் சாப்பிடக்கூடாது, பானம் பண்ணக்கூடாது, நேரா வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டா, ராஜா கூப்பிடுறார், கை நீண்டுருச்சு,
கையை மடக்கணும், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து அவனுக்காக அழுது ஜெபம் பண்றாரு. என்ன சொல்லணும்? மெய்தேவனையும் தேவன் தந்த மெய்ப்பொருளாகிய எருசலேம் தலைநகரத்தையும், ஆவிக்குரிய தலைநகரமாச்சே, அதை நீ விட்டுட்டியே, நீ அங்க வாய் அவன் கை சரி பண்ணி தரேன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு தானே ஒரு சந்தர்ப்பம் தேவன் தந்திருக்கிறார். உனக்கு எதிராக கை நின்றா நின்றுமா? நீ தேவனுடைய வார்த்தை சுமந்து கொண்டு வந்த தேவனுடைய தாசன் அல்லவா? உனக்கு விரோதமாக கை நீட்டினதால் அல்லவா தேவன் வல்லமையான காரியம் செய்து அவனுடைய கையை நிறுத்தி இருக்கிறாரு. இதுக்கு நீ எப்படி ஜெயிப்ப? இதுக்கு நீ எப்படி ஜெபிக்கலாமா? நீ எருசலேமுக்கு வாயா, நீ மாத்திரம் நாசமாய் போகிறது அல்ல, ஜனத்தையும் நீ நல்வழியில் நடக்காதபடிக்கு இப்படி பண்ணிட்டியே, தேவனுடைய ஜனத்தை வழிதப்பி போக பண்றியே, நீ எருசலேமுக்கு வா, பெத்தேரின் இந்த கண்டுகுட்டிகள்லாம் தூக்கி போடு, இந்த மேடைகள்லாம் வெடிச்சு போச்சே விட்டுரு, நீ எருசலேமுக்கு வந்து சேருன்னு சொல்லியிருந்தா ஒரு யெரொபெயாம் வந்திருப்பானா? வந்திருக்க சாத்தியம் இருக்கிறது. வரலாறு மாறி இருக்க சாத்தியம் இருக்கிறது. தேவனுடைய ஊழியர்கள் எதை கண்டிக்க வேண்டும் என்ற இடத்திலே தேவனுடைய பட்சத்திலிருந்து சரியாக கண்டிக்க வேண்டும். நீ துன்மார்க்கனை பார்க்கும்போது, துன்மார்க்கனே ஒரு துன்மார்க்கத்திலே நீ சாகவே சாவா என்று சொன்னால் அவன் சாக மாட்டான். அவன் பிழைக்கக்கூடிய வார்த்தை அது. நீ இன்னும் உன் துன்மார்க்கத்தில் நடந்தால் நீ சாவது நிச்சயம். உன் வார்த்தையின்படியே நானே உன் அடக்கம் பண்றேன். இந்த உபதேசத்துக்கு வந்தேன், இனி இதுதான் எனக்கு எல்லாம், நீங்க தான் என்ன அடக்கம் பண்ணணும்னு நீ தேவ சமூகத்தில் சொன்ன வார்த்தையின்படியே ஆகட்டும், உன்னை நானே அடக்கம் பண்றேன். நிக்கணும் இல்லையா? அதுல வந்துட்டோம், நிக்க வேண்டும், காலூன்றி நிற்க வேண்டும். நீ வருஷம் ஒரு நடத்திட்டு மாத்திட்டே போனா கடைசியா நான் தான் உன்னை அடக்கம் பண்ணணும். உன் வாயின் வார்த்தையின்படியே அடக்கம் பண்ணுகிறேன். அதான் வார்த்தை. நீ தானே சொன்ன, நான் சொல்லலையே, நீங்கள் சொன்ன வார்த்தை அது. என்ன சொல்லியிருக்கணும்? வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருக்க வேண்டும். தேவன் கண்டிக்க தானே அவன் அனுப்பினாரு. நீ கண்டி, அவன் வந்தா வரட்டும், வராட்டி போகட்டும். கண்டித்ததினால் ஓடி போகிறவன் ஆவிக்குரியவனே கிடையாது. அவன் ரட்சிக்கவே படல. ரட்சிக்கப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு வசனங்கள் அவனை கண்டிக்கும் பொழுது அதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் அவன் தான் சரியான ஆவிக்குரியவன். நாம் அப்படி இருக்கிறோமா? ஒரு முக்கி கடந்து ஜெபம் பண்ணி அவனுடைய கையை மடக்கி அவனை நாசப்படுத்தி விட்டார். அங்க சொல்றாரு, ஐயா தேவன் சொன்னார், நீ என்ன சொல்லணும்? நான் வரமாட்டேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன், நீ ராஜாவாயிரு யாராயிரு. நான் முதல் ஜெபம் பண்ணது தப்பு. ரெண்டாவது, தேவன் நமக்கு சொன்னதை நீ ஏன் வெளிப்படையா சொல்லணும்? தேவனோடு நாம் செய்யக்கூடிய உடன்படிக்கைகளை, தீர்மானங்களை, தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் வெளிப்படையாக சொல்லக்கூடிய இடத்துல ஆபத்து இருக்கிறது. அதுக்கு விரோதமாக ஒரு பொய்யின் வார்த்தை வந்து உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிருச்சே. இந்த யோசியாவின் குறைபாடினால் வெட்டப்பட்டு அங்கே யெரொபெயாமின் குறைவினால் இஸ்ரவேலும், யோசியாவுக்கு பின்பாக குறைவினால் யூதேயா ஜனங்களும் அடிமைத்தனத்துக்கு போய்விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யெரொபெயாமுக்கு அவருடைய பாவங்களிலே நடந்து அசீரியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டார்கள். யூதா ஜனங்கள் தாவீதின் குமாரனுடைய குறைபாடுகளினாலே பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். தேவனே ஒப்பு கொடுத்தாருங்க. தேவனே ஒப்பு கொடுத்தாரா? எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்டா, நியாயாதிபதிகள் காலத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறாரே. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் தொடங்கி ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் அவர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே முதல்ல மெசொப்பொத்தேமியாவின் ராஜா வருகிறார். அதுக்கு முன்பாக அம்மோனின் அங்கே ராஜா வருகிறார். அதுக்கு பின்பாக அங்கே பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். அமலேக்கின் ராஜா வருகிறார். பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். இப்படி ஒவ்வொருவர்களுக்கும் அவர் ஒப்பு கொடுக்கிறாரு. 3ஆம் அதிகாரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்களை ஒப்பு கொடுத்தது தேவன். தேவனுடைய வழியில நடக்காவிட்டால் உன்னை அடிமைத்தன வீட்டுக்கு அவர் ஒப்பு கொடுத்து விடுவார். அதுதான் விஷயம். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அவருடைய வழிகளிலே அவர்கள் நடக்கவில்லை. அவருடைய வழிகளில் நடந்தா அவர் ஏங்க ஒப்பு கொடுக்கிறார்? இஸ்ரவேல் தேவனுடைய வழியை விட்டு விலகின போது அசீரியாவுக்கு அவர்களை விட்டு கொடுத்து விட்டார். கொண்டு போயிட்டா அசீரியா. இங்கே
தாவீது குமாரனுடைய குறைபாடுகளினாலே அங்கே யூதா ராஜ்யம் பாபிலோனுக்கு அடிமையாக்கப்பட்டது. ஆனால் பாபிலோனுக்கு சென்ற யூதா கோத்திரத்து வாலிபர்கள் தேவனுடைய வழிகளில் நடந்து மீண்டும் அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள். அதான் விஷயம். அவங்க வெளிப்படையா தண்டோராப்பட்டா சொன்னாங்க, நாங்கள் ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலும் எங்களை தீட்டுப்படுத்துகிறது இல்லை. வந்து மேடை போட்டு சொன்னாங்களா? ராஜாவுக்கு முன்னாடி சொன்னாங்களா? இல்ல. தங்களுக்கு அதிகாரியாக வைத்த அதிகாரி சொன்னாங்க, 10 நாள் எங்களை சோதிச்சு பாருங்க ஐயா, நாங்க மற்ற எல்லாரும் காட்டிலும் நல்லா இருந்தோம்னா கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு. அது தேவனோடு சொல்லப்பட்டதை அதிகாரியின் இடத்தில் சொல்லி தங்கள் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஜெயம் பெறலையா அவங்க? அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவருடைய ஜெபம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஜெபத்துக்கு அடையாளமாக 6:10 தானியேல் 6:10 அவருடைய ஜெபம் கையெழுத்து ஆகல. கையெழுத்து ஆன பின்பும் அவன் முன் எப்பொழுதும் செய்து வந்தபடி அவன் தன் மேல் வீட்டுக்கு ஏறி அங்கே கதவை சாத்தி பலகணிகளை எருசலேமுக்கு நேராக திறந்து அவன் ஜெபிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். தங்கள் தேவனுக்கு பண்ண பொருத்தனைகளை காத்து கொண்டார்கள். எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் உண்மையுள்ளவர்களாக தேவனுடைய வழிகளிலே நடந்தார்கள். அங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வசனத்தை கொண்டுதான் ஜெபிக்கிறார்கள். லூக்கா 21:36 மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கத்தக்க ஜெபம். அதான் ஒரே ஜெபம். நம்முடைய மனவாளனை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஜெபம். அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் தரணும். இன்றைக்கு ஜெபங்கள் பழுகி பெருகி போயிருக்கிறது. 24 மணி நேரம் ஜெபம், 41 மணி நேரம் ஜெபம், 72 மணி நேரம், 40 நாள் ராஜ்யபாரம் மாறுறதுக்கான ஜெபம். அவர் அவருடைய சித்தத்தின்படி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ராஜாக்களை தள்ளுகிறார். ஜெபத்துக்கு மாத்திடுறாரா? மாத்திட்டாருன்னா சொல்லுங்க. நடக்கலையே. அப்ப நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டியதுதான் காரியம். உன்னை கண்டிக்க அனுப்புனா நீ கண்டிக்க வேண்டுமா? அவனுக்கு ஜெபிச்ச அவன் ஒண்ணு இல்லாம போயிட்டானே. நமக்கு ஜெபிக்கவே தெரியாதுன்னு சொல்றாரு ரோமர் 8:26. நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினா பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்ணுங்க. யூதா அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமுள்ள விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியில தான் ஜெபம் பண்ணணும். அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவர் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார். அது ரகசியம். அவரோடு இருக்கக்கூடிய உடன்படிக்கைகள் ரகசியம். ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கையும் ரகசியம் தான். அவர் உடன்படிக்கைகளை அவர் ரகசியமான உடன்படிக்கை. நாம் முதலாவது அவருக்கு அடிமை, நாம் இரண்டாவது அவருக்கு ஊழியக்காரர், நாம் மூன்றாவது அவருக்கு மனவாட்டி. இந்த உறவின் உடன்படிக்கை என்பது நாம் காக்க வேண்டும். ரகசியத்தை காக்கலையே. சொல்லிட்டார், ஐயா நான் யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு எனக்கு ஐடியா இல்லைங்க, எங்க எஜமான் சொல்லிட்டாரு, எங்க பாஸ் சொன்னாரு, எங்க ஐயா சொன்னாரு, அதனால நான் வரல, மற்றபடி எனக்கு வர விருப்பம். அதான உன் வார்த்தை. நான் வரமாட்டேன்னு தெளிவா சொல்லாம தேவன் சொன்னாரு, தேவன் சொன்னாரு அப்படின்னா எனக்கு விருப்பம் வர்றதுக்கு, ஆனா தேவன் சொல்லிட்டாரு போக கூடாதுங்க, அப்படித்தானே அர்த்தப்படுது. அதனாலதான் வேறொருவனை அனுப்பி அவனை முடிவு கட்டினான். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கு? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? வார்த்தைகளை ஆராய்ந்து நாம் சரியானதை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னது என்பதை ஆராய்ந்து நாம் சரியானதை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வேத வசனத்தின் அடிப்படையிலே ஜெபம் இருக்க வேண்டும். ஆவியின் நிறைவிலே நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். பூமிக்குரிய காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. உண்ண வேண்டும், உடுக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பது அவர் தருகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியும் தேட வேண்டும். அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே நம்ம ஜெபங்கள் இருக்க வேண்டும். அவர் தந்த ஆவியிலே நிரம்பி நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்மளை அழைத்திருக்கிறார். அதை சரியாக செய்துதான் யூதர்கள் மீண்டும் தங்கள் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார்கள், தங்கள் தேசத்தில் திரும்பினார்கள் என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் சரி, அதுதான் அவருடைய வாழ்க்கையில இருந்தது. பஸ்காவின் பிரமாணங்களை கடைபிடித்தவன் அங்கே செங்கடலின் பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை. அது தேவனுடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர் சொல்லுவதை கேட்டு
அவரிடத்தில் விசாரித்து நீ யுத்தத்துக்கு போயிருக்கணும். இதான் செங்கடலின் சட்டம். யோசுவா என்றாலே ஜெயம்தான், ஜெயமாக நடத்தி இருக்கிறார். அவன் வார்த்தையை விடவில்லை, அவன் தேவனுடைய கூடாரத்தை விட்டு விலகவில்லை, அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாயை விட்டு விலகவில்லை. அவர் முழுவதும் ஜெயம் பெற்றவர். எரிகோ விடணும்னா வாய் பேசாம இருக்கணும், சுத்தி வரணும். அவர் சொல்லும் பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும், ஜெயம் தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களுக்கும் இயேசு சொன்ன வேத வாக்கியங்களுக்கும் இயேசு சொன்ன வசனங்களுக்கும் அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கும் அவர் தந்திருந்த ஆவிக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து, இதான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அங்கே நடைமுறைகள். மெய்தேவனை அறிந்திருந்தானே, மெய்தேவனுடைய வழிகளை அவர் அறிவித்திருந்தாரே யெரொபெயாமுக்கு. அல்ல, அரசியல் பண்ண நினைக்கிறான், ஜனங்களை தக்க வச்சுக்கணுங்கிறான். கிறிஸ்தவமும் வாழ்வியலும் என்பது சோசியல் லைஃப், பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் பிரிச்சு பார்க்கிறது வந்து உலகத்தாருடைய வழக்கம். சமூக வாழ்வு, தனிப்பட்ட வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை என்று பிரித்து பார்ப்பது உலக வழக்கம். கிறிஸ்தவத்துக்குள் பொது வாழ்க்கையும் தனி வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒன்றிணைந்தது. ஆனா இன்னைக்கு எப்படி உபதேசம் பேசுறாங்க? நீங்க வசனத்தை மட்டும் சொல்லுங்க, உபதேசத்தை மட்டும் பேசுங்க, அவன் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம போய் நோண்டாண்டா. அவன் ஏதோ போட்டுட்டு போறான், என்னமோ உடுத்துறான், எப்படியும் வாழ்றான். சண்டே வரும்போது நம்ம வசனம் சொல்லுவோம், உபதேசம் சொல்லுவோம். அப்படி ஒரு கிறிஸ்தவம் இயங்குகிறது. அப்படி அல்ல. அவனுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளும் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது என்பதை சபைக்கு உணர்த்த வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். தாவீதின் குமாரன் தாவீதின் வழிகளிலே நடந்திருக்க வேண்டும். தாவீதின் வழியிலே நடந்தவர் விசாரித்து செயல்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரன் என்றால் தேவனுடைய வார்த்தையை காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி எச்சரிப்பை கொடுத்தவர் தேவனுடைய சித்தம் இல்லாதபடிக்கு அங்கே ஜெபித்திருக்க கூடாது. அதுதான் மெய்யை பொய்யாக பலியாகி போனவனும் பொய்யை மெய்யாக நம்பி பலியாகி போனவனுடைய எச்சரிப்பாக இந்த காலை வேளையில இருக்கிறார். இயேசு என்ன சொல்றாரு? நான் ஒன்றையும் சுயமாய் செய்கிறது இல்லை, நான் ஒன்றையும் சுயமாய் பேசுவது இல்லை, எல்லாம் பரமபிதா என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்கிறேன். அவருடைய வேலையில் தான் செய்யணும். ஆன் டைம், ஆன் ஹிஸ் ஓன் டைம். என் பிதாவின் சித்தத்தின்படி, என் பிதா நிர்ணயித்தவைகளையே நிர்ணயித்த நேரத்திலே அவர் நிர்ணயித்தபடிதான் நான் செய்வேன். என் உபதேசமும் என்னுடையது அல்ல. அப்ப கிறிஸ்துவின் மனவாட்டி எப்படி இருக்கணும்? ஒன்றையும் சுயமாக செய்யக்கூடாது, ஒன்றையும் சுயமாக பேசக்கூடாது, ஒன்றையும் சுயமாக விரும்பக்கூடாது என்ற இடத்திலே மணவாளன் எவைகளை விரும்புகிறாரோ, மணவாளன் எதை நாம் செய்யும்படி சித்தம் கொண்டிருக்கிறாரோ, மணவாளன் எதை நாம் பேசும்படி சித்தம் கொண்டிருக்கிறாரோ, மணவாளனுடைய விருப்பம் என்னவோ அத்தகையதாகவே மாறிவிடக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நாம் முதலாவது அடிமை, நீதிக்கு அடிமை. நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அடிமை. ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த மரியா கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். நாம் முதலாவது தேவனுக்கு அடிமை. நாம் தேவனுடைய ஊழியக்காரன் தன் எஜமான் விரும்பினதை செய்து நிறைவேற்றும்படியான கடமை அவன் மேல் இருக்கிறது. அவன் தான் கூலியை பெற முடியும். உண்மையை ஒத்துள்ள ஊழியக்காரனே உன் சுதந்திரத்துக்குள் பிரவேசி என்று அப்பொழுதுதான் உன் எஜமானன் உன்னை சொல்ல முடியும். எஜமானன் தந்த தாளந்துகளை நீ சரியாக அவருக்கு பயன்படுத்தக்கூடிய இடத்திலே நீ இருக்க. மணவாட்டி மணவாளனுக்கு உகந்த ஒரு துணையாக இருக்கு. ஈசாக்கின் மணவாட்டியாக ரெபெக்காள் வர வேண்டும் என்றால் ஈசாக்கு பாடுபடுகிறது போல அவளும் பாடுபடக்கூடியவளாக இருக்கிறது. அங்கே கிறிஸ்துவின் மணவாட்டி என்றால் கிறிஸ்துவை சாயலை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இருக்கு. இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நாம் முற்றிலுமாக ஒப்புக்கொள்கிறோம். நாம் எவைகளை கிறிஸ்துவுக்காக இழக்கும்படியாக நம்முடைய ஜீவியம் இருக்கிறது, எவைகளை கிறிஸ்துவுக்காக நாம் ஆதாயம் என்ற இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடியதாக, எது நமக்கு ஆதாயம், எது நமக்கு நஷ்டம் என்ற ஒரு வெளிப்படையான ஒரு தெளிவு, மனத்தெளிவு நமக்கு இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த உலகத்தில் ஒன்றும் என் நேசருக்கு நிகரானது அல்ல, அவருடைய நேசத்துக்கு நிகரானது அல்ல, அவரின் மேல் வைத்த நோக்கத்துக்கு நிகரானது அல்ல, அவர் வைத்த மெய்வழிக்கு, மெய்ப்பொருளுக்கு, மெய்தேவனுக்கு நிகரானது ஒன்றும் இல்லை என்ற இடத்துக்கு நாம் வர வேண்டும். அதுதான் சரி.
மெய் தேவனை நாம் அறிந்து கொள்வோம், அவருடைய மெய் வழிகளை நாம் பற்றிக் கொள்வோம், அவருடைய மெய்ப்பொருளை நாம் அடைந்து கொள்வோம். அதுக்காகவே தேவன் அழைத்திருக்கிறார். நான் எப்படியாகலும் அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகலும் உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்தவனானே என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கை நோக்கம் என்ன? எவைகளை நாம் கிறிஸ்துவுக்காக இழக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம்? எவைகளை நாம் அடைந்து கொள்ளும்படியாக ஆயத்தமாக இருக்கிறோம்? எவைகளை நாம் விட்டு இருக்கிறோம்? எவைகளை நாம் நோக்கி பார்க்கிறோம்? நாம் பின்னானவைகளை விட்டு விடுவோம், முன்னானவைகளை நோக்கி பார்ப்போம். கீழானவைகளை தள்ளி மேலானவைகளை அடைந்து கொள்ளும்படியான விருப்பம் வாழ்க்கை நமக்குள்ளே சிருஷ்டிக்கப்படட்டும். அவருடைய வசனத்தோடு உள்ள வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்வோம். அவருடைய வசனத்தோடு உள்ள அங்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அவருடைய ஆவியின் நிறைவினாலே நாம் விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை, ஜெபங்களை ஏறெடுக்கக்கூடிய இடத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோம். அதுதான் நம்முடைய ஜீவியத்திலே தேவ சித்தம் செய்யும்படியாக நாம் விழிப்புள்ளவர்களாக, மனத்தில் உள்ளவர்களாக, பொறுமையுள்ளவர்களாக இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.